சிராப்பள்ளி மலை மேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பல பாவும் பாடி பாடி தராதலமாரிடற்கு எல்லாம் தன்னமிர்தமாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருளதனை நினைந்து வாழ்வார். சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய. நம பார்வதி பதையே. தாய்மானவர் பாடல் இதுவரை 8 பாடல்களை நாம் பார்த்திருக்கின்றோம். 9வது பாடல் இன்றைக்கு விளக்க உரை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் திருப்பி சொல்லலாம். வேவித்த சமயமோடு ஒன்று சொன்னபடி ஒன்று பேசாத துறவாகியே பேசாத பெரியோர்கள் நிருமிகற்பத்தினால் பேசார்கள் பரமகுருவாய் போதிக்கும் முக்கண் இறை நேர்மையாய் கைக்கொண்டு போதிப்பதாட்சி அறிவிலே போக்குவரவு அறையின்ப நீக்கமர வசனமாய் போதிப்பது எவரையனே சாதித்த சாதனமோ யோகியர்கள் நமதென்று சங்கிப்பராதலாலே தன்னிலே தானாய் உயர்ந்து விடுவோமென தனியிருந்து இங்கனே சோதிக்க மனமாயை தனையே வினால் அடிமை சுகமாவது எப்படி சொலாய் சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே. இந்த பாடல்ல தாயுமானவர் சமயங்களை பற்றி சொல்லுகிறார். சமயங்களும் அதனுடைய வேதத்தையும் பற்றி சொல்லுகிறார். வேதித்த சமயமோ ஒன்று சொன்னபடி ஒன்று பேசாது அப்படிங்கிறது. சமயங்கள் நம்முடைய உலகத்திலே என்னென்ன சமயங்கள் இருந்தது? பௌத்த சமயம், கிறிஸ்துவ சமயம், இஸ்லாமிய சமயம், குருநானக்கால் ஏற்படுத்தப்பட்ட சீக்கிய சமயம், துராஷ்டிர மதம், இப்படி மதங்கள் பல இருந்திருக்கின்றது.
இப்போ ஒவ்வொன்றும் எப்படி இருக்கின்றதுன்னா வேதமுடையதாகத்தான் இருக்கின்றது. அதைத்தான் இந்த தாய்மானவர் சொல்றாரு, வேதித்த சமயமோ அப்படிங்கிறது. வேறுபாடில்லாத உலகமே கிடையவே கிடையாது. இறைவனுடைய சிருஷ்டியில அனைத்தும் எப்படி இருக்கு, வேறுபாடுகளோடு தான் இருக்கு. ஆனால் அந்த வேறுபாடுகளுக்கு இடையில் ஒரு ஒற்றுமையும் இருக்கின்றது. நம்மளாம் ஒற்றுமையா இல்லைன்னா இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியுமா? முடியாது. இன்னைக்கு ஒற்றுமை இல்லாததுனாலதான் போர் மேகம் மூண்டு நமக்கு எல்லாருக்கும் கஷ்டங்கள் வந்து கொண்டு இருக்குது. எல்லா நாடுகளும் ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, சண்டை போட்டு கொண்டு இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாமே வந்து வேறுபாடு பார்க்கறது தான். ஆனால் நாம் எல்லாரும் ஒரே ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள். என்ன அப்படின்னா மனித இனம். அதுல ஒரு ஒற்றுமை இருக்கணும். எல்லாருக்கும் 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, 2 கண் இருக்கு. நம்ம எல்லாரும் சாப்பிடுறோம், தூங்குறோம். உலகத்துல எந்த மனிதனை பார்த்தாலும் ஒரே மனிதனா இருக்கான். ஆனா மனதளவில் உலகம் ஒவ்வொரு விதம், ஒவ்வொரு கண்ட்ரி, ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு கலாச்சாரத்தை பின்பற்றுகிறது, ஒவ்வொரு மதத்தை பின்பற்றுகிறது. அதில் வேறுபாடு இருந்தாலும் அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் பாடி வச்சாங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த பழமொழி உலகத்தில் எங்க போனாலும் நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே குலம் என்ன குலம்? மனித குலம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்றே ஒன்றுதான். ஆனாலும் இறைவனுடைய சிருஷ்டியில என்ன நடக்குதுன்னா வேற்றுமையே இருந்து கொண்டு இருக்குது. நம்ம பார்க்கறதெல்லாம் என்ன பார்த்து கொண்டு இருக்கோம்? வேற்றுமைகளை தான் பார்க்கிறோம். சின்ன உயிரிலிருந்து பேருயிர் வரை அனைத்தும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா வேறுபாட்டை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இறைவன் அப்படி படைக்கல. இறைவன் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் தான் படைச்சிருக்கு. நாளுக்கு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா குடும்பத்துல ஒற்றுமை இல்லை, சமுதாயத்துல ஒற்றுமை இல்லை. அப்படி ஒற்றுமையே இல்லாமல் இருந்தாலும் நாம எல்லாம் வந்து கட்டுப்பட்டு இந்த சிருஷ்டிக்கு இறைவனுடைய படைப்புக்கு கட்டுப்பட்டு நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி இறைவனுடைய சக்தியினால் அந்த ஒற்றுமை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீடித்து நிலைத்துக் கொண்டிருக்கிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு அப்படின்ட்டா. இப்ப சிருஷ்டியில் வேறுபாடு இருந்தாலும், வேற்றுமையே சிருஷ்டியில் இருந்தாலும், நாடு, மக்கள், இனம், ஜாதி, குலம், நிறம், உருவம், பால் வேற்றுமை, இப்படி எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கு? இருமைகள். உலகம் துவந்துவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்முடைய இந்து மதத்துல இந்த விஷயங்கள் எப்படி சொல்லப்படுகிறது? இந்த பேப்பர் வந்து கொடுக்குறாங்க, இந்த பாடலுக்குண்டான பேப்பர் நீங்க வாங்கிக்கங்க. நம்முடைய மதம் அது எந்த மதமாக இருந்தாலும் நாடு, மக்கள், இனம், ஜாதி, குலம், நிறம், உருவம், பால் வேற்றுமை, இந்த இருமைகள் எப்படி சொல்லப்படுகிறதுனா துவந்துவங்கள். இருமைகளுக்கு என்ன பேரு? துவந்துவங்கள், பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ். ஒருத்தர் சிகப்பா இருந்தா இன்னொருத்தர் கருப்பா இருந்தார். ஒருத்தருக்கு உயரமா இருந்தா இன்னொருத்தர் என்ன பண்றாரு? குட்டையா இருக்காரு. ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு, ஒருத்தர் என்ன பண்றாரு? அமைதியா இருக்காரு. ஒருத்தர் நிறைய சாப்பிடுறாரு, ஒருத்தர் சாப்பிடவே மாட்டேங்கிறார். ஒருத்தர் நல்லா தூக்குறாரு, ஒருத்தர் தூக்கவே மாட்டேங்கிறார். ஒருத்தர் கடுமையா உழைக்கிறார், ஒருத்தர் வேலையே பார்க்க மாட்டேங்கிறார். இப்படி ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் என்னவா இருக்கின்றதுனா எதிர்ப்புடையதாக இருக்கின்றது. ஒரு பக்கம் லௌகீகம், இன்னொரு பக்கம் ஆன்மீகம். ஒரு பக்கம் லோகாயதம், இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா பாரமார்த்திகம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப ஏன் வந்து தாய்மானவர் சொல்றாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, எத்தனை மனிதர்களோ அத்தனை மதங்கள் அப்படிங்கிறது. புத்த மதத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மதத்தை தோற்றுவித்தவரே என்ன பண்றாரு? கடவுளா வழிபடப்படுகின்றார். அவர் யாரு? புத்தர். இப்ப சீக்கிய மதத்துல குருநானக். அப்படி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு இறைவன் அல்லது இறை தூதர் இருக்கின்றார். ஆமா, நம்மளுடைய இந்து மதத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த சாமியை நம்ம வழிபடுறோம் அப்படின்னா கணக்கே கிடையாது.
முக்கோடி தேவ தெய்வங்கள் உனக்கு பிடிச்ச இறைவனை நீ வணங்கு. இந்த பக்கம் போனா கருப்பசாமி, இந்த பக்கம் போனா வந்து பார்த்தீங்கன்னா வீர முனியாண்டி, இந்த பக்கம் போனா ஐயப்பன், இந்த பக்கம் போனா வந்து 18ஆம் படி கருப்பசாமி, இந்த பக்கம் போனா பெருமாள், இந்த பக்கம் போனா சிவன். சங்கரர் என்ன பண்ணாங்கன்னா அனைத்து தெய்வங்களையும் சேர்த்து 6 மதங்களில் ஒன்றிணைத்து விட்டார். சைவம், வைஷ்ணவம், காணபத்தியம், கௌமாரம், சௌரம் அப்படின்னு சொல்லி 6த்தையும் வந்து என்ன பண்ணார், பிரிச்சுட்டார். ஒன்று சிவன் சைவம், விஷ்ணு வைணவம், அப்புறம் முருகன் கௌமாரம், கணபதி காணபத்தியம், அப்புறம் வந்து அம்பிகை சாப்தம், 6வது சூரிய நாராயணனுக்கு என்ன அப்படின்னா சௌரம் அப்படின்னு சொல்லி 6 மதங்களா பிரிச்சு அனைத்தையும் ஒரு ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்தார். அப்படி இருந்தும் நம்ம வந்து நமக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்களை நம்ம வணங்கலாம், யாரும் கேட்க முடியாது. ஒரு ஆட்டோல பார்த்தேன், வாலாம்பாள் துணை. என்ன அம்பாள்? வாலாம்பாள். இப்படி இறைவன் இறைவி, சிவன் பார்வதி, முருகன் கணபதி, மகாவிஷ்ணு, சூரிய நாராயணன், இப்படி தெய்வங்களை 6ஆக பிரித்து சங்கரர் என்ன பண்றாரு, ஒரு வழிமுறையை கொண்டு வர. ஆனாலும் நம்ம அந்த 6 மட்டும்தான் வழிபடுறோம்னா கிடையாது. அவரவர்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை நம்ம வணங்குறோம். அதனால ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, எத்தனை மனிதர்களோ அத்தனை வித்தியாசங்கள், அத்தனை வேதங்கள். நமக்கு எல்லாருக்கும் வந்து என்ன இருக்குன்னா ஒரு குல தெய்வம் இருக்கு. ஒரு வருஷத்துல ஒரு தடவை நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு என்ன பண்றோம், வழிபாடு செய்துவிட்டு வருகின்றோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம், திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு போறோம், ஸ்ரீரங்கர் ரங்கநாதர் கோவிலுக்கு போறோம், இப்படி சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போறோம். இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குல தெய்வம் சொல்லி ஒன்று இருக்கின்றது. அந்த தெய்வத்தையும் நம்ம என்ன பண்றோம், வழிபடுகின்றோம். அப்படி வழிபடு தெய்வங்களுக்கு இடையில் என்ன இருக்குன்னா வேதம் இருக்கின்றது, வித்தியாசம் இருக்கின்றது. மனித இனம், விலங்கு இனம், பறவை இனம், இப்படி எல்லாம் இருந்தாலும் அனைத்து மனித இனங்களும் என்ன பண்றதுன்னா இறைவனை வழிபடுகின்றது. ஒரு முக்கியமான ஒரு இந்த இறை சக்தியை, டிவைன் பவர், அதை என்ன பண்றாங்க, அனைவரும் வணங்குகின்றோம். யார் யாருன்னா கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம், பௌத்த மதம், சீக்கிய மதம், இந்து மதம். அப்படி மதங்கள் பலவாக இருந்தாலும் இந்த மதங்களுக்கு இடையில் என்ன இருக்குன்னா வேற்றுமைகள் இருக்கின்றது. அதனாலதான் சண்டையே வருது சமயத்துல. என்ன, நீ எங்க நாட்டுக்கு என்ன பண்ற, வராது. நான் உங்க நாட்டுக்கு என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். நீ எங்க நாட்டுல இருந்த அப்படின்னா வெளியில போயிரு. இப்ப அதான் நடக்குது. சொல்றாரு, வேதித்த சமயமோ ஒன்று சொன்னபடி ஒன்று பேசாது. ஆனால் நம்முடைய குறிக்கோள் என்ன, நம்ம அடைய வேண்டிய இலக்கு என்ன அப்படின்னா எல்லாமே ஒண்ணுதான். எல்லா மதமும் என்ன சொல்லுகின்றதுன்னா நீ அடைய வேண்டிய முடிவான குறிக்கோள் என்ன அப்படின்னா முக்தி. சில மதங்கள் என்ன பண்றது, சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. என்ன பண்றது, சொர்க்கம் அப்படின்னு சொல்லுது. எந்த மதமாவது நரகம் சொல்லி சொல்லுதா? எந்த மதமாவது துன்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுதா? கிடையாது. நம்ம எல்லாரும் இந்த மனிதனாக பிறந்திருக்கின்ற எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு போகதான் போறோம். ஆனால் நம்முடைய கடைசி போற வழி, போய் சேர வேண்டிய இடம் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நம்ம யார் எங்கிருந்து வந்தோமோ அங்கே போய் நம்ம என்ன பண்றோம், சேர போகின்றோம், இறைவனை அடைகின்றோம். அங்க போய் என்ன பண்ண போறோம், ஐக்கியப்பட போகின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ வேதித்த சமயமோ ஒன்று சொன்னபடி ஒன்று பேசாது. கருத்து தான், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு மதம் ஒரு கருத்தை கொண்டிருக்கிறது, இன்னொரு மதம் இன்னொரு கருத்தை கொண்டிருக்கிறது. கருத்து மோதல் தான். அப்படி மதங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டாலும் நம்ம அடைய வேண்டிய இலக்கு அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றாரு. எல்லா மதங்களும் ஒரே இடத்தை தான் போய் சேருகிறது அப்படிங்கிற உதாரணம் என்ன அப்படின்னா, மழை பெய்கின்றது, கடல் இருக்கிறது, ஆற்று நீர், கிணற்று நீர், வெள்ளம்,
இப்படி எல்லா நதிகளும் எல்லா நீர்நிலைகளும் கடைசியில் எங்க போய் சேர்ந்தாங்கன்னா கடல்ல போய் சேர்ந்தாங்க. அதே கடல் நீர் தான் மறுபடியும் என்ன ஆகுது, இந்த சூரிய ஒளியினால் ஆவியாகி மேகங்களாக மாறி மறுபடியும் நமக்கு என்னவாகுது, மழையாக வருகிறது. இந்த சைக்கிள், கடல் நீர் என்ன ஆகுது, ஆவியாகி அது மேல மேகங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்டு தூய நீராக மழை நீராக நமக்கு எல்லா இடத்துலையும் நமக்கு என்ன ஆகுது, சப்ளை ஆகுது. மழை இவன் நல்லவன் இவன் கெட்டவன், இவனுடைய வயல் அவனுடைய வயல், அவனுடைய விவசாயம் பண்ற இடம், அரேபியா கண்ட்ரி, அப்புறம் ஈரான், இப்படி இந்த இடத்துலதான் மழை பெய்யணும்னு சொல்லி எல்லாம் கணக்கு வச்சு மழை பெய்யலாம் கிடையாது. சொல்லுவோம் நம்ம, தர்மம் இருக்கின்ற இடத்தில், நல்லவர்கள் இருக்கின்ற இடத்தில் தான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவோம். அது வேற விஷயம். ஆனால் மழை என்று பெய்தால் அனைவருக்கும் அது என்ன பண்றது, சமமாகத்தான் பெய்கின்றது. அந்த மழை நீரும் என்ன ஆகுதுன்னா கடைசியில அளவுக்கு அதிகமாக இருக்கு, நமக்கு தேவையான உணவை எல்லாமே எந்த இடத்துல போய் சேருது, கடல்ல போய் சேருது. அதுபோல எத்தனை மதங்கள் இருந்தாலும் அத்தனை மதத்தின் வழிமுறைகளும் கடைசியில யாரை கொண்டு போய் சேர்க்கின்றது, எங்க போய் சேர்க்கிறதுனா இறைவனை காணுவதற்காகத்தான் அவைகள் எல்லாம் கட்டப்பட்டுகிறது, வழிவகை செய்கின்றது. இப்ப இந்த பாடலோட கருத்து என்ன அப்படின்னா, எத்தனை விதமான வேற்றுமைகள் இருந்தாலும் வழிமுறைகள் இருந்தாலும் கடைசியில் நம்ம அடைய வேண்டிய இலக்கு என்ன அப்படின்னா இறைவன் ஒருவனே. அதான் சொல்றாரு, வேதித்த சமயமோ ஒன்று சொன்னபடி ஒன்று பேசாது. நாமளே பேச மாட்டோம். மதமும் அப்படி என்ன பண்றது, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயத்தையும் வழிநடத்துகிறது. அடுத்தது அப்படி இருந்தால், அப்படி ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் பொழுது நாம போய் எப்படி அந்த விஷயத்தை அடைவது, இறைவனை நாம் எப்படி அடைவதுன்றதுக்கு அடுத்த வரையில சொல்றாரு, துறவாகியே பேசாத பெரியோர்கள் நிர்விகற்பத்தினால் பேசார்கள். அப்படி உலகத்துல வாழ்ந்து கொண்டே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இறைவனை பார்த்துடலாமா, பார்க்கலாம், இறைவனை அடையலாம், இறைவனுக்கு பேசலாம். அதுக்கு ஒரே ஒரு மார்க்கம் என்ன அப்படின்னா துறவு மார்க்கம். என்ன மார்க்கம்? ஆமா, மொத்தம் 4 மார்க்கம் இருக்கின்றது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். ஆரம்பத்துல பிறந்த உடனே நாம் என்ன பண்றோம், இளைஞனா ஆன பிறகு இந்த இளைஞனாகின்ற வரையில் என்ன அப்படின்னா பிரம்மச்சரிய விரதம், பிரம்மச்சரிய ஆசனம். அப்புறம் பிரம்மச்சரியத்துக்கு பிறகு என்ன அப்படின்னா கிரகஸ்தாசனம், திருமணம் பண்ணி நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து நல்ல இந்த உலகத்துக்கு நல்ல மகன்களை மகள்களை நாம் என்ன பண்றோம், கொடுக்கணும். கிரகஸ்தம். அப்புறம் வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வயதான காலத்துல மனைவியோட சேர்ந்து எங்கன்னா என்ன பண்றது, யாத்திரை செல்வது. எங்க போறது, யாத்திரை. இப்ப ஞாயிற்றுக்கிழமை அந்த யோகம், யாராவது 20 வயசு இளைஞர் யாரா பார்க்கலாமாங்க? பார்க்க முடியாது. 40க்கு மேலதான் இருக்கு எல்லாம். 40 to 80 அப்படிதான் தெரிஞ்சு எனக்கு பார்த்தா. இப்போ வயதான பிறகுதான் எல்லாருக்கும் என்ன வருது அப்படின்னா, சரி சம்பாதிச்சதெல்லாம் போறோம், எல்லாத்தையும் என்ன பண்றது, ஒப்படைக்க வேண்டியகிட்ட ஒப்படைச்சிட்டு கணவனும் மனைவியை சேர்ந்து என்ன பண்றது அப்படின்னா கோவிலா போறது, யாத்திரை செல்வது, இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் என்ன பண்றது, மனதை என்ன பண்றது, ஆன்மீக நாட்டத்தில் ஆன்மீக விடயத்தில் ஈடுபடுத்துவது. அந்த குறிப்பிட்ட வருஷங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு என்ன பேர் அப்படின்னா வானப்பிரஸ்தம். என்ன பிரஸ்தம்? அதுவும் வேண்டாம். மனைவி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, இல்ல மனைவிக்கு கணவன் விட்டுட்டு போயிட்டாரு, என்ன பண்றதுன்னா சந்நியாசம். என்ன சந்நியாசம், சாமியாரா போக வேண்டியது. என்ன ஆனா அந்த காலத்துல சின்ன வயசுலயே போறதுக்கு ஒரு வழிமுறை இருந்தது. 25 வயசுல என்ன பண்ணிடலாம், நீங்க சன்னியாசியா போயிடலாம். இன்றைக்கும் பௌத்த மதத்தில் புத்த பிட்சுக்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவ மதத்தில் என்ன இருக்காங்க, சிஸ்டர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் இருக்காங்க. இஸ்லாமிய மதத்தில் என்ன பண்றாங்க, முல்லாக்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லா மதத்திலையும் இந்த துறவு மார்க்கம் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அந்த துறவு மார்க்கத்துல என்ன நடக்குது அப்படின்னா, பேசாம அமைதியா உட்காந்து என்ன பண்றோம், நம்ம தியானம். அது ஊருக்குள்ள தியானம் பண்றதா இல்ல கோவிலுக்குள்ள தியானம் பண்றதா, அது
கிடையாது. எங்கன்னா காட்டுக்குள்ள என்ன பண்ணிடுறோம்னா போயிடும். சொல்றாரு இந்த இடத்துல, துறவாகியே பேசாத பெரியோர்கள் நிர்விகல்பத்தினால் பேசார்கள். நம்ம மதம் என்ன சொல்லுகின்றதுன்னா நிர்விகல்ப சமாதி. என்ன சமாதி? இப்போ நம்ம கொஞ்ச நேரம் தியானம் பண்ணோம், ஒரு 10 நிமிஷம் பண்ணோம் நினைக்கிறேன், 5 நிமிஷம் பண்ணிடணும். தியானம் பண்ணும் போதே நமக்கு சமாதி நல்லா என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. என்ன சமாதி அது? தூக்கம். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா சகஜ சமாதி. என்ன சொல்றது? சகஜமா வருது, சகஜமா போகுது. பஸ்ஸில் நின்றுக்கிட்டே கம்பி பிடிச்சிட்டு இருந்தாலும் என்ன வருது? தூக்கம். இந்த மொபைல் பார்த்துக்கிட்டே மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன வந்துடுது? தூக்கம். நம்ம கிட்ட சொல்லாமே வர்றது அது ஒண்ணுதான். என்னது? தூக்கம். அது நான் தூக்குறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருமா? வராது. தூக்கத்துக்கும் நிர்விகல்ப சமாதிக்கும் நிறைந்த ஒரு நெருங்கிய அல்லது தூரமான தொடர்பு ஒன்று இருக்கின்றது. என்ன இருக்கு? தூக்கத்திற்கும் சமாதிக்கும் என்ன இருக்குங்க? தொடர்பு இருக்கு. தூக்கத்துல நம்ம யாரும் நமக்கு தெரியாது, ஆனா நிர்விகல்ப சமாதியில நம்ம யாரும் நமக்கு தெரியும். யோக நித்திரை அப்படின்னு சொல்லி பேர். அப்போ ஒவ்வொரு சமயமும் அனுஷ்டானத்தை சொல்லுகின்றது. இப்படி எல்லாம் நீ செஞ்சால் இறைவனை அடையலாம், இறைவனை உணரலாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ ராஜயோக முறைப்படி அஷ்டாங்க யோகத்துல ஏமம், நேமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி 8 படிகள். அது அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்றது. ஏமம், நேமம், ஆசனம். உண்மையிலே நம்ம அந்தர்யோகம் பண்றோம் அப்படின்னா நானும் கீழே உட்கார்ந்துருக்கணும், நீங்களும் என்ன பண்ணிருக்கணும்? கீழே உட்கார்ந்துருக்கணும். அதுதான் ஆசனம். கீழே ஒரு விரிப்பு வச்சு தியானம் பண்ணணும். இப்போல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா ஹைடெக் தியானம். என்ன தியானம்? ஹைடெக் தியானம். என்ன பண்ணலாம் அப்படின்னா சாஞ்சிக்கிட்டே பண்ணலாம், என்ன பண்ணலாம்? உட்காந்துக்கிட்டே பண்ணலாம். கடைசியில் நம்மளுடைய அந்த தியானத்தோட முடிவு என்ன அப்படின்னா சீக்கிரமா தூக்கம் வந்துடும். உண்மையிலேயே பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு, தியானம் எப்படி செய்ய வேண்டும்? நல்ல ஒரு ஆசனத்தை, மிருதுவான ஆசனத்தை போட்டு அதில் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ உட்கார்ந்து இந்த 2 கைகளையும் இந்த மாதிரி 3 விரல்களை நீட்டிக்கொண்டு சின்முத்திரை ரூபத்தில் உட்கார்ந்து அரை கண்களை மூடி மூக்கு நுனியில நம்ம கண்களை செலுத்தி இஷ்ட தெய்வத்தை நினைத்து தியானம் பண்ண வேண்டும். இதுதான் தியானம் பண்ற முறை. அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆசனம் முக்கியம். அசையாமல் இந்த முதுகுத்தண்டு எப்படி இருக்கணும்? நேரம். நேமம், நேமம், ஆசனம். அப்புறம் என்ன? பிரத்யாகாரம். நேமம், நேமம், ஆசனம், பிராணாயாமம். பிராணாயாமம்ன்றது மூச்சை என்ன பண்றது? ஒழுங்குபடுத்துறது. இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்றது? மூலகம், ரேச்சகம். மூச்சை ஒழுங்குபடுத்தின நம்முடைய மனதம் என்ன பண்றது அப்படின்னா ஒழுங்குபடுகிறது. பிராணாயாமம். அப்புறம் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்ன்றது என்ன அப்படின்னா அலையும் மனதை கட்டுப்படுத்தி ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்றோம்? நினைக்க வைக்கிறது. நம்ம நினைக்க வேண்டிய உருவத்தை, அந்த இஷ்ட தெய்வத்தை நம்ம என்ன பண்றோம்? நினைச்சுக்கிட்டே இருக்கணும். வழக்காம அந்த ஆசோலேஷன் இருக்கக்கூடாது. கண்ட மூலதோட என்ன ஆகுது? நமக்கு என்ன ஞாபகம் வருது? நம்ம வீட்டை விட்டு புறப்படும் போது வீட்டும் கதவை போட்டணுமா இல்லையா, கேஸ் ஆஃப் பண்ணணுமா இல்லையா, கண்ணை மூடணும்னா இதெல்லாம் ஞாபகம் வரும். எதெல்லாம் நினைக்க கூடாதோ அதெல்லாம் என்ன வரும்? கண்ணை மூடன உடனே ஞாபகத்துக்கு வரும். ஏன் அப்படின்னா கண்ணை மூடன உடனே மனக்கண் என்ன ஆகுது? திறந்துடும். கண்ணை திறந்த உடனே என்ன ஆகுதுன்னா விஷயங்களை பார்க்கணும். தியானத்துல உட்கார்ந்தா 2 விஷயம் நடக்குது. ஒன்று, கண்ணை மூடினால் வெளி விவகாரங்கள்லாம் உள்ள வந்துடும். இன்னொன்று, 2வது, வெளி விவகாரங்கள் இல்லை அப்படின்னா தூக்கம் வந்துடும். ஆனா இது 2மே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? நம்ம கடவுளை, இஷ்ட தெய்வத்தை, அந்த உருவத்தை நம்ம என்ன பண்றோம்? தியானம் செய்ய வேண்டும், நினைத்துக் கொண்டு இருக்க வேண்டும், இடையலாது நினைக்க வேண்டும். பிராணாயாமம், பிரத்யாகாரம். அப்படி மனசை ஓடுகின்ற மனதை நிறுத்தி நம்ம பயிற்சி பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிரத்யாகாரம். அப்புறம் தாரணை. என்னது தாரணை அப்படின்னா ஓயாம அதையே என்ன பண்ணிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு. தாரணை அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பொருளை நினைத்தோமானால்
வெளியில என்ன நடக்குதுங்கிறது நமக்கு என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. அதுக்கு பேர் தான் என்னது, தாரணை. கான்சென்ட்ரேஷன். என்னது அது, என்ன கான்சென்ட்ரேஷன் சொல்றாங்க, டீப் கான்சென்ட்ரேஷன். தூங்குறோம், தூங்கும் போது நம்ம பக்கத்துல என்ன நடக்குது நமக்கு தெரியுமா, தெரியாது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது ஏதாவது தெரியுமா, கண்டிப்பா தெரியாது. அப்படி அந்த தூக்கத்தில் இருக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாம இருக்கு பார்த்தீங்களா, அதுபோல நாம சுய நினைவோடு தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வெளியில என்ன நடக்குதுங்கிறது நமக்கு என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. அதுதான் என்னதுன்னா தாரணை. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா தியானம். அது இந்த தியானம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தியானமும் தியானிக்கப்படும் பொருளும் தியானிப்பவனும் மூன்று ஒன்றா இருக்கும். அது கடைசியில் என்ன அப்படின்னா சமாதி. என்னது சமாதினா என்ன அப்படின்னா, புரியுறதுக்காக சொல்றேன், நான் வேறு, நான் தியானிக்கப்படும் பொருள் வேறு, தியானம் வேறு அப்படின்னு இல்லாம அனைத்தும் ஒன்றாக ஐக்கியப்படுத்தல். ஆழ்ந்து தூங்கும் பொழுது என்ன நடக்குது என்பதே உங்களுக்கு என்ன ஆகாது, தெரியாது. அது தூக்கம். ஆனால் ஆழ்ந்த மன ஒருமுகப்பாட்டில் உன்னை நீங்களே அறிந்து கொண்டு சமாதி நிலையில் இருப்பதுதான் என்ன சொல்லப்படுகிறது, நிர்விகல்ப சமாதி. என்ன சமாதி? விகல்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எண்ணங்கள் தோன்றுவது மறைவது, மறுபடியும் தோன்றுவது மறைவது. இப்ப நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், நீங்க எண்ணங்கள் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, அதே நேரத்தில் மனசுல சொல்றதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ விகல்பம் இருந்துகிட்டே இருக்கு. தூங்கிட்டீங்கன்னா என்ன கிடையாதுன்னா விகல்பம் கிடையாது. ஆனால் சமாதியில் என்ன கிடையாதுன்னா நிர்விகல்பம். நிர்விகல்பம். நெல் நிர் அப்படின்னு என்ன, சரி, ஜீரோ. எண்ணமற்ற நிலை, மனது ஒடுங்கிய நிலை. அந்த நிலையில் உங்களுக்கு வேற்றுமை இருக்கா? வேற்றுமை என்பது கிடையாது. அனைத்தும் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்றாகிவிட்டது. துறவாகியே பேசாத பெரியோர்கள் நில்விகல்பத்தினால் பேசார்கள். நம்ம விழிப்புணர்வில் இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கோம், தூங்கும் போது பேசுறோமா? பேசுறது கிடையாது. அதே போலதான் நிர்விகல்ப சமாதி நிலையிலும் நமக்கு என்ன கிடையாது, பேச்சற்ற நிலை. தாய்மானவர் இந்த பாடலை எதை குறிப்பிடுகின்றார்? வேதமற்ற நிலை நமக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன நிலை? வேதமற்ற நிலை. வேதமற்ற நிலை எப்போ வரும் அப்படின்னா நிர்விகல்ப சமாதி நிலையில் தான் கிடைக்கின்றது. ஒன்று தூக்கத்தில் கிடைக்கும், இன்னொன்று நிர்விகல்ப சமாதி நிலை சொல்றாரு இந்த இடத்துல. அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா சமய அனுஷ்டானம். என்ன அனுஷ்டானம்? சமய அனுஷ்டானம். கடலுக்கு மேல அலை இருந்து கொண்டே இருக்கிறது, சப்தம் அதிகமாக இருக்கின்றது. கடலுக்கு அடியில போக 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 உங்களுக்கு என்ன இருக்கும்? அமைதியா இருக்கும், அலை இருக்காது, சப்தம் இருக்காது. ஆழ்ந்த கடல் பகுதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே நிசப்தமா அசையாம இருக்கக்கூடிய நிலை. அப்போ உலக வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு என்ன இருக்குன்னா அனைத்து வேதங்களும், அனைத்து சமாச்சாரங்களும், அனைத்து விவகாரங்களும், அனைத்து வேறுபாடுகளும் இருக்கின்றது. நிர்விகல்ப சமாதி நிலைக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நேரத்தில் அந்த இடத்துல என்ன கிடையாது, வேற்றுமை கிடையாது, என்ன உலக விவகாரங்கள் கிடையாது. ஆனா ஒண்ணு நினைச்சுக்கணும், நிர்விகல்ப சமாதியில தூக்கமும் கிடையாது. உயர்ந்த விழிப்பு நிலை எது? நிர்விகல்ப சமாதியில் என்ன நிலையை நம்ம எட்டுறோம்? விழிப்பு நிலையில் தான் இருக்கிறோம். ஆனால் விழிப்பு நிலையிலேயே நமக்கு என்ன கிடையாதுன்னா வேறுபாடு கிடையாது, சமய பேதம் இல்லை, வேற எந்த உலக விவகாரங்களும் கிடையாது, ஆசாவாசங்கள் இல்லை, துன்பம் இல்லை. என்னாலும் அந்த ஆழ்ந்த அமைதியில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இன்பம் தான் கிடைக்கிறது. ஒரு கேள்வி கேட்கிறேன், தூக்கத்தில் உங்களுக்கு இன்பம் கிடைக்குதா, துன்பம் கிடைக்குதா? இன்பம் கிடையாது, பேரின்பம். என்ன இன்பம்? பேரின்பம். யாராவது ஒரு நாளைக்கு ஒரு வாரம் தூங்காம இருந்து ஏதோ பிரச்சனை இல்லை, டாக்டர் கிட்ட போய் தூக்க மாத்திரை வாங்கி சாப்பிட்டு டாக்டர் கொடுக்குறாரு,
என்ன நீ ஒரு வாரமா தூங்கலன்னா பைத்தியம். நம்ம எல்லாம் தூங்கலன்னா நமக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? பைத்தியம் தான் பிடிக்கும். சாமி ஏற்கனவே நாங்கள் அப்படித்தான் இருக்கோம், ஏற்கனவே அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற என்ன பைத்தியம் அப்படின்னா உலக பைத்தியம், பணப்பைத்தியம், செல்போன் பைத்தியம், நம்ம எல்லாரும் ஒவ்வொரு பைத்தியம். இதான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்து ஒரு அடியார் வந்து சொன்னார், நீங்க ஒரு பைத்தியம் அப்படின்னாரு. யாரை பார்த்து? ராமகிருஷ்ணர் என்ன சொன்னாரு? ஆமா நான் பைத்தியம் தான். இதுல என்ன சந்தேகம், நானே சொல்றேன் நான் பைத்தியம் தான் அப்படின்னாரு. அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நம்ம வந்து இவரை வந்து குத்தி காட்டினா அவர் அதை ஒத்துக்கிறாரு. ஆனா திருப்பி உடனே பதில் சொன்னாரு, நீ உலக பைத்தியம், நான் கடவுள் பைத்தியம் அப்படின்றார். கடவுளை குறித்து என்ன, ஆன்மீகத்தை குறித்து நான் எனக்கு பைத்தியம் குத்தி போச்சு. ஆனா உன் பைத்தியத்தை விட என் பைத்தியம் மேலானது அப்படின்றார். என் பைத்தியம் என்னை முக்தி காய்ந்து செல்லும். நீ பைத்தியமா இருக்க பார்த்தியா, அது வந்து மறுபடியும் பிறப்புக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்னு. ஏதோ ஒரு வகையில நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டு இருக்கிறோம். இந்த பிடிமானம்லாம் வந்து என்ன ஆகாது அப்படின்னா இந்த விழிப்பு நிலையில போகாது. நிர்விகற்ப சமாதி நிலையில் எல்லாமே என்ன நம்ம விட்டு போய்விடுகிறது. ஆழ்ந்த தூக்கத்துல ஒரு வாரம் தூங்காம இருந்தாலும் ஒரு நாள் தூங்கினான்னா அவன் என்ன சொல்லுவான், ரொம்ப ஆனந்தமா தூங்கினையா அப்படிப்பான். தூக்கமே வராதவன் கிட்ட போய் நீ நல்லா தூங்கினையான்னு கேட்டா அவன் என்ன பண்ணுவான், அதை ஏன் கேட்குறீங்க, தூக்கமே எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது. இன்னைக்கு உலகத்துல பல பேருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, படுத்தா உடனே என்ன பண்ண மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. எல்லாத்துக்குமே என்ன சாப்பிட வேண்டியிருக்கு, டேப்லெட் சாப்பிட வேண்டியிருக்கு. தூக்கத்துக்கு டேப்லெட், ஜீரணம் பண்றதுக்கு டேப்லெட், எந்திரிக்கிறதுக்கு டேப்லெட், நடக்கிறதுக்கு டேப்லெட், எல்லாத்துக்கும் என்னது டேப்லெட். சொல்ற இந்த இடத்துல ராமன் இருக்கும் இடத்தில் காமன் இல்லை, காமன் இருக்கும் இடத்தில் ராமன் இல்லை. இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா கிருபானந்த வாரியார் சொல்லியிருக்க. ராமன் இருக்கும் இடத்தில் காமம் இல்லை, காமம் இருக்கும் இடத்தில் ராமன் இல்லை அப்படின்றார். அதுபோல ஆழ்ந்த அமைதியான பேரின்ப நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடையாதுன்னா துன்பம் கிடையாது, பிறவி கிடையாது, இன்பம் மட்டுமே இருக்கின்றது. இப்படி உலக விவகாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன கிடையாதுன்னா இன்பம் கிடையாது, துன்பம் தான் இருக்கு. உலகை துரத்தல் என்பது என்ன அப்படின்னா துறவு. ஆனா அந்த உலகை துரத்தல் என்பது உலகத்துல இருந்துகிட்டே என்ன பண்ணி ஆகணும், துறந்தாங்க. காலத்துல வயசானாலே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம், அந்த காலத்துல நான் சொல்றது ஒரு 75 years பேக், அது 50 years பேக் வச்சுக்கோமே, வயசாயிருச்சு, ஒரு தோல் பையில தோல்னா பையை மாட்டிக்கிட்டு கொடை எடுத்துக்கிட்டு காசிக்கு யாத்திரையா நான் என்ன பண்றேன் போறேன் அப்படின்னு கிளம்பிட்டோம் அப்படின்னா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் திரும்பி வராதா வரலையா மட்டும் கேள்வியே என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. உங்க குடும்பத்திலேயே பெரியவர் யாரோ போயிருக்கலாம், காசிக்கு எதுக்காக போறாங்க, காசியில போய் இறந்த மோட்சம் சொல்லு, காசியில போய் இறந்த மோட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு, இப்பவும் இருக்கு. அதனால மோட்சம் என்பது காசியில போய் இறந்தாதான் அப்படிங்கிறது கிடையாது. உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஆசைகளை துறந்தால், துறவியாக வாழ்ந்தால், துறவியா வாழணும்னா இந்த மாதிரி கால் வஸ்திரம் போட்டுக்கிட்டு தான் துறவியா இருக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. வீட்டில் இருந்துகிட்டே நீங்க கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துகிட்டே எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஆசை இல்லாம வாழ்ந்தீங்கன்னா நீங்க யார் அப்படின்னா துறவி தான். உங்களுக்கு என்ன அடுத்து அப்படின்னா முக்தி தான். இன்னும் வந்து இடுப்புல வந்து கொத்து சாய் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க, இடுப்புல கொத்து சாய் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, பணம்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆசை உங்களை என்ன பண்ணல, இன்னும் விடல அப்படின்னு அர்த்தம் சொல்றாரு. புத்தர், சங்கரர், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் அனைவரும் உலகத்துல ஒன்று சொல்லிட்டு போயிருக்காங்க. புத்தர் மனிதனுடைய துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆசை அப்படின்னு கண்டுபிடிச்சார். சங்கரர், விவேகானந்தர் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, மனிதனுடைய பிறவிக்கு மனிதனுடைய துன்பத்துக்கு காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அறியாமை அப்படின்னா என்ன சொன்னாங்க, இக்னரன்ஸ் 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 அப்படின்னா. அதனால ஒவ்வொரு சமயத்திலும் துறவு வாழ்க்கை இருந்தது.
அந்த துறவு வாழ்க்கையினுடைய மேலான லட்சியம் என்ன அப்படின்னா மனதற்ற நிலை, மனதை ஒருமுகப்படுத்துதல், நிர்விகற்ப சமாதி. அது தூக்கம் இல்லை, ஆழ்ந்த அமைதியான நிலை. நிர்விகற்ப சமாதி என்பது என்ன அப்படின்னா அனைத்தும் பூர்த்தியானது, அனைத்தும் நிறைவடைந்த நிலை. அது சொல்றார் இந்த இடத்துல, துறவாகியே பேசாத பெரியோர்கள் நிர்விகற்பத்தினால் பேசார்கள். நம்மளுடைய அடியார்கள் பட்டினத்தார், ராமலிங்க வள்ளலார், சங்கரர், புத்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், சாரதா தேவியார், இவங்கெல்லாம் எந்த நிலையில் இருந்தாங்க அப்படின்னா துறவு மார்க்கத்தில் இருந்தாலும் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தாலும் அனைத்தையும் தாமரை இலை தண்ணீர் போல. எப்படி? தாமரை குளத்துல தாமரை இருக்கு, ஆனா தண்ணீர் ஒட்டுதா? அது எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு, எங்க உயிரோடு இருக்கு? தண்ணியில தான். சேற்று மீன் இருக்கு, சேற்று மீன் சேற்றில தான் இருக்கு, ஆனா சேறு வந்து ஒட்டுமா? ஒட்டாது. உலகத்தில் நம்ம வாழணும், ஆனால் உலகத்தோடு ஒட்டி என்ன பண்றதில்லை, ஒதுங்கியே வாழ வேண்டும். நம்ம சம்பாதித்த பொருள் அனைத்தும் நமக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிறது நம்மளால நினைக்க முடியுமா? மாவீரன் அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே வென்றவர். ஆனா அவன் வந்து சாகும்போது அவனோட இருக்கின்ற அந்த அரசாங்க அதிகாரிகள் என்ன சொன்னான், நான் செத்த பிறகு சவப்பெட்டியில வச்சு என்னை கொண்டு போகும்போது அந்த சவப்பெட்டிக்குள்ள 2 ஓட்டையை போட்டு அது வழியே என்னுடைய 2 கையும் வெளியில தெரிகிற மாதிரி கொண்டு போங்க அப்படின்னா எல்லாரும் கேட்டாங்க. விசித்திரமான ஒரு உங்களுடைய நீங்க எப்படி சொல்றீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் கிட்ட கேட்டாங்க. அலெக்சாண்டர் சொன்னாங்க, என்னால முடியாதது இந்த உலகத்திலே கிடையாது. எல்லா நாடுகளையும் நான் வென்று விட்டேன். என்ன பெண், பொன், பொருள், மாட மாளிகை, கூட கோபுரம் அனைத்தையும் நான் சம்பாதிச்சிட்டேன். ஆனா என்னால இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு பைசா கூட என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாதுங்கிறத இந்த உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும்ன்றதுக்காக என்னுடைய சவப்பெட்டியில ஓட்டையில வழியா என்னுடைய கை 2 வெளியில தெரிகிற மாதிரி வைக்க சொன்னாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு பாடம். பட்டினத்தார் காவிரி பட்டினத்துல அரசாங்கத்துல கஜானா காலியா இருந்து அரசாங்கமே வந்து என்ன பண்ணுமா, பட்டினத்தார்கிட்ட போய் கொஞ்சம் கஜானாக்கு பொருள்லாம் வாங்கிட்டு சொன்னா மாணிக்கம், வைடூரியம், வைரம், தங்கம் எல்லாம் கொடுத்து விடுவார். யாரு? பட்டினத்தார். அப்பேற்பட்ட செல்வந்தர் செட்டியார். யாரு? பட்டினத்தார். பட்டினத்து பிள்ளை. ஒரே ஒரு வரி, காதற்ற ஊசியும் வாராதுதான் கடை வழிக்கு அப்படின்னு பார்த்தாரு. எல்லாத்தையும் தூர போட்டுட்டு அதே ஊர்ல ஒரு மரத்தடியில போய் கோவணத்தை கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டாரு. அந்த நாட்டு ராஜா கேள்விப்பட்டான், என்னடா நமக்கு கஜானால காசு இல்லைனாலே, இப்போ நமக்கு இந்தியாவில் காசு இல்லை, தமிழ்நாட்டில் காசு இல்லைன்னா எங்க கடை வாங்குறோம்? வேர்ல்டு பேங்க். என்ன பேங்க்? அப்படி கவர்மெண்டே கடன் வாங்குற இடம் யாருன்னா பட்டினத்தார். அவரை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்போ மரத்தடியில இருந்து உட்காந்துருக்காரு. வேக வேகமா ராஜா வந்தார். பட்டினத்தார் பார்த்து கேட்டாரு, ஐயா ஏன் இந்த கோலம் போகுது? வசதியா வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, நல்லா சாப்பிட்டு இருந்தீங்க, ஊருக்கெல்லாம் தானம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு எல்லாம் வேண்டாம்னு சொல்லி துறவு மார்க்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டீங்களே, இதனால உங்களுக்கு என்ன பயன், என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா பட்டினத்தார் சொன்னாங்க, நீ நிற்க நான் அமர அப்படின்னு. என்னடா ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, என்னதான் நான் பணக்காரனா இருந்தாலும் அரசாங்கத்தில் நீ ராஜாவா உட்கார்ந்து இருக்கும் போது 10 லட்சம் கோடி பொன் நான் உனக்கு கடை கொடுத்தாலும் அரசாங்கத்தில் வந்து நான் உனக்கு என்ன பண்ணியாங்கன்னா கை கட்டி நின்று ஆகணும். ஆனா இப்போ அந்த அரச பதவியில் நீ இருக்க, ஆனா நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், திறந்துட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம் தூக்கி போட்டுட்டேன். நான் வந்து சுதந்திர புருஷனாயிட்டேன், எனக்கு எதுவும் பாண்டேஜ் கிடையாது. நான் எங்க வேணா போகலாம், எங்க வேணா வரலாம், யாரும் என்னை கேட்க முடியாது. என்னுடைய இலக்கு, என்னுடைய லட்சியம் என்ன அப்படின்னா முக்தி, இறைவன் ஒருவனே. அப்படி அந்த உயர்ந்த நிலைக்கு போகும் பொழுது மற்ற எல்லா விஷயங்களும் என்ன ஆகுதுன்னா தாழ்ந்து விடுகிறது,
துறவிக்கு வேந்தனும் துரும்பு. துறவிக்கு யாரு வேந்தனும் துரும்பு. அப்புறம் என்னோட சொல்றாரு, முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பலாவது திண்ணம். ஆனா இன்னைக்கு வரலாறு யாரை பற்றி பேசுகிறது? பட்டினத்தாருடைய துறவை பற்றி பேசுகிறது. துறவுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம். துறவுன எல்லாத்தையும் துறந்துட்டு காவி ட்ரெஸ் போட்டுக்கிறது இல்லை. பணம் வச்சிருந்தாலும் இது நமக்கு சொந்தமில்லை என்று நினைப்பது. செல்போன் வச்சிருந்தாலும் இந்த செல்போன் நமக்கு சொந்தமில்லை. இது நம்ம போகும்போது நம்ம கூட என்ன பண்ணாது, வராது. நம்ம அடைந்திருக்கின்ற நகை நட்டு ஆபரணங்கள் இதெல்லாம் கூட வருமா? வராது. நம்ம பேர்ல இருக்கிற நிலம், சொத்து, வீடு, கார், மனைவி, மக்கள் வருமா? வராது. துறவாகியே பேசாத பெரியோர்கள் நிர்விகற்பத்தினால் பேசார்கள். இந்த நிர்விகற்ப சமாதி வந்துச்சுன்னா நம்ம யாரும் யாருக்கிட்ட என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். சைலண்ட். செல்போனை சைலண்ட் மோட்ல போட்டோம்னா போன் வர்றதே என்ன ஆகாது தெரியாது. அது என்ன மோடு? சைலண்ட் மோட். ஆனா டவர் இருக்கு. லைட் மோட்ல போடுறது வேற, சுவிட்ச் ஆஃப் பண்றது வேற. சைலண்ட் மோட்ல போன் வந்தா ரிங்கு வர சத்தம் தான் என்ன ஆகாது, கேட்காது. அந்த மாதிரி துறவு என்பது என்ன அப்படின்னா சைலண்ட் மோட். என்ன மோடு? தாய்மானவர் எதுக்காக சொல்றாருன்னா, வேதித்த சமயமோ ஒன்று சொன்னபடி ஒன்று பேசாது. சமய வேதங்கள் எல்லாம் எங்க காணாம போகுது அப்படின்னா நிர்விகற்ப சமாதியில என்ன ஆகாது, எல்லாம் ஓடி போயிடும். வேதமே கிடையாது. அப்ப மனசு என்ன ஆகுது? நிர்விகற்ப சமாதியில நாசம் அடைந்து விடுகிறது. மனசு என்ன ஆகுது? மனசே இல்லை. தூக்கத்துல எப்படி மனசு இல்லையோ அதுபோல நிர்விகற்ப சமாதியிலும் என்ன கிடையாது, மனசு கிடையாது. பேச்சற்ற நிலை, மனோநாசம். அடுத்தது பாருங்க, பரமகுருவாய் போதிக்கும் முக்கண் இறை நேர்மையாய் கை கொண்டு போதிப்பது ஆட்சி. மூணாவது வரி வந்துட்டேன். வேதித்த சமயமோ ஒன்று சொன்னபடி ஒன்று பேசாத துறவாகியே பேசாத பெரியோர்கள் நிர்விகற்பத்தினால் பேசார்கள். பரமகுருவாய் போதிக்கும் முக்கண் இறை. யார் முக்கண் இறை அப்படின்னா யார் தெரியுமா? தட்சிணாமூர்த்தி. யாரு? சிவனுக்கு பல வடிவங்கள் இருக்கு. லிங்க வடிவம், லிங்கோத்பவர், நடராஜர். ஆனா அதுல இன்னொரு முக்கியமான உயர்ந்த தத்துவத்தை சொல்லக்கூடிய வடிவம் என்ன அப்படின்னா தட்சிணாமூர்த்தி. எங்களுடைய விவேகானந்தா கல்லூரியினுடைய பிரேயர் ஹாலில் என்ன போட்டோ வச்சிருக்கோம்பா? தர்மானந்தம். விவேகானந்தா கல்லூரியினுடைய பிரேயர் ஹாலில் நடுவில் என்ன போட்டோ இருக்கு? தட்சிணாமூர்த்தி. சிவனுடைய வடிவங்களிலேயே உயர்ந்த தத்துவத்தை சொல்லக்கூடிய வடிவம் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி கீழே எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க? 4 பேர். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். 4 பேருக்கு வயசு என்ன இருக்கும்? 80-90 வயசு இருக்கும். தட்சிணாமூர்த்திக்கு என்ன வயசு இருக்குன்னா ஒரு 25 வயசு இருக்கும். குரு இளையவர். சிஷ்யர்கள்லாம் எப்படி இருக்காங்க? வயசான கிழடுகட்ட. சொல்றாரு இந்த இடத்துல, பரமகுருவாய் போதிக்கும் இந்த நிர்விகல்ப சமாதி நிலையை தட்சிணாமூர்த்தி போதிக்கிறாரா. எப்படி அப்படின்னா மௌனமா இருக்காரு. தட்சிணாமூர்த்தி எதை பேசுறாங்க? இப்படி காட்டுறாரு. சிம்புத்திரையில காட்டுறாரு. இது என்னது? 3 ஆணவம், கண்மம், மாயை. என்னது? அப்புறம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம், மனம், புத்தி, சித்தம். இது என்னது அப்படின்னா இது வந்து ஜீவாத்மா, இது பரமாத்மா. ஜீவாத்மாவோட பரமாத்மா இணையும் போது இந்த 3 பிரிந்து விடுகிறது. நமக்கு நிர்விகல்ப சமாதி கிடைக்கின்றது. இதுதான் தட்சிணாமூர்த்தி சொல்லுகின்ற வடிவத்தோட உண்மை. சரி, சிஷ்யர்கள் தான் ஏதாவது பேசுறாங்களா? கேள்வி ஏதாவது கேட்கறாங்களா? அவங்களும் ஒன்றும் கேட்கல. அவங்களும் தியானத்திலே உட்காந்துருக்காங்க. தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? தியானத்திலே உட்காந்துட்டு இருக்காரு. 4+1 5 பேர் எப்படி உட்காந்துருக்காங்க? தியானத்திலே. உயர்ந்த நிலையில் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் என்ன கிடையாதுங்க? வேற்றுமை கிடையாது. அந்த தத்துவத்தை தான் சொல்லுகின்றார். என்ன
பரமகுருவாய் போதிக்கும் முக்கண் இறை. முக்கண் இறை அப்படின்னா தட்சிணாமூர்த்தின்னு அர்த்தம். முக்கண் யாருக்கு அப்படின்னா சிவபெருமானுக்கு தான் 3 கண்ணு. நேர்மையாய் கை கொண்டு போதிப்பது ஆட்சி. நேர்மையாய் கை கொண்டு, கையின் மூலமாகவே என்ன பண்றாருன்னா போதனை பண்ணுகின்றார். இவ்வளவுதான். மௌனவ்யாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் விவாதம் வசிஷ்டாந்தேவ சத்ரிசிகணைராவதம் பிரம்மனெட்டை ஆச்சாரியேந்திரம் கரகரித சின்முத்திரம் ஆனந்த ரூபம் சுவாத்மாராமம் முதிதவதனம் தட்சிணாமூர்த்தி மீடே. ஸ்லோகம் சொல்லுது. தட்சிணாமூர்த்தி என்ன சொல்றாருன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. நிறைய பேசுறதுக்கு பதிலா ஒண்ணுமே பேசாம இருந்தாதான் மதிப்பு அதிகம் சொல்லி சொல்றாங்க. பேசாத இருந்து பழகம். அதுக்காக அவங்க பேசாம இருப்பாங்களா? வாயை திறக்க மாட்டாங்களா? திறப்பாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்கும் அப்படின்னா அனைத்தும் அமுத மொழி. இந்த மொழி அதனால்தான் ராமகிருஷ்ணனுடைய வார்த்தைகள் உபதேசங்கள்லாம் என்ன சொல்லப்படுகிறது? ராமகிருஷ்ணரே அமுத மொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம பேசுறது அமுத மொழி ஆகும். அதான் சொல்றாரு இந்த இடத்துல. பரமகுருவாய் போதிக்கும் முக்கண் இறை நேர்மையாய் கை கொண்டு போதிப்பது ஆச்சு. இந்த நிர்விகல்ப சமாதி சொல்றமே அது யார் மூலமாக நமக்கு வருகின்றதுன்னா இந்த தட்சிணாமூர்த்தி மூலமாகத்தான் நமக்கு என்ன ஆகுது? கிடைக்கின்றது. ஒரு தெய்வம் இந்த தத்துவத்தை என்ன பண்ணது? நமக்கு சொல்லுகின்றது. மகனே, பக்தனே, ஆழ்ந்த அமைதியில் தான் அனைத்தும் என்ன பண்ணப்படுகிறது? நம்மால் அடையப்படுகின்றது. அது மட்டுமல்ல, ஆழ்ந்த அமைதியில் தான் என்ன இருக்குன்னா ஞானம் கிடைக்கின்றது, பேரானந்தம் கிடைக்கின்றது, நிர்விகல்ப சமாதியும் என்ன பண்ணுறது? கிடைக்கின்றது. அதனால்தான் வேதாந்த மதம் என்ன சொல்லுகிறது? அமைதியின் கண் ஆற்றல்கள் அனைத்தும் திகழ்கிறது. தட்சிணாமூர்த்தி இந்த படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள்லாம் நமக்கு உணர்த்துகின்ற விஷயம் என்ன அப்படின்னா அமைதியாக இருந்து ஆற்றல்கள் அனைத்தையும் நம்ம என்ன பண்றோம்? பெற்று அனைத்து காரியங்களையும் செய்யலாம். இந்த ஸ்தாபனத்தை உருவாக்கின சாமி இருக்காரு, சிவபவானந்த சாமி. அவர் அமைதியா இருந்து என்ன பண்றாரு? எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு போயிட்டாரு. இந்த ஸ்தாபனத்தை உருவாக்க காரணமா இருந்த திரும்பவும் இருக்காங்க ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், சாரதா இருக்காரு. அவங்க ஏதாவது உருவாக்கிட்டு போனாங்களா? அவங்க பண்ணதெல்லாம் என்ன அப்படின்னா தபஸ் தான், துறவு தான், வேற ஒன்றும் கிடையாது. அதுல இருந்து வந்த அந்த சக்தி தான் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இயக்கி கொண்டிருக்கிறது. அதைத்தான் தாய்மானவர் சொல்றார். பரமகுருவாய் போதிக்கும் முக்கண் இறை நேர்மையாய் கை கொண்டு போதிப்பது ஆச்சு. இறைவனே நமக்கு என்ன பண்றாருன்னா அமைதியில் நாம ஆனந்தம் இருக்கின்றது. அமைதியாக இருந்து காரியங்களை செய்து பார். உலகத்தை துறந்து விட்டு என்ன பண்ற அப்படின்னா எல்லாவற்றையும் இறைவனுக்காக அர்ப்பணம் செய். அந்த வகையில மட்டும் பொழுது உனக்கு என்ன வரும் அப்படின்னா ஆனந்தம் வருகின்றது, துறவும் வருகின்றது. அடுத்தது, அறிவிலே போக்கு வரவர இன்ப நீக்கமர வசனமாய் போதிப்பது எவரையனே. சரி, இந்த மாதிரி யார் சொல்லுவாங்க? இந்த மாதிரி மௌனமாவே இருந்தா இந்த உலகத்துல யார் விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்றது? இதை போட்டிருப்பாங்க. அறிவிலே போக்கு வரவு அற இன்பம் நீக்கமர வசனமாய் போதிப்பது எவரையன். வாயை திறந்து எல்லாம் சொன்னா தானே. வேதம் சொல்லுது, சத்தியம் வத, தர்மம் சர, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. வேதம் சொல்லிக்கிட்டே வருது. இப்படி யாராவது சொல்லணுமே, சொன்னா தானே புரியும். நீங்க அமைதியாவே இருந்துட்டு போயிட்டா எப்படி? அதுக்குதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறைவனுடைய அவதாரமாக இருந்தவர்கள் உலகத்தில் தோன்றி இப்படி செய், இப்படி செய்யக்கூடாது, இதை நல்லது, இதை செய், இது கெட்டது, இதை செய்யாதுன்னு சொல்லி போதனை பண்றதுக்காகவே என்ன பண்றாங்க? சில பேர் வந்திருக்கின்றார்கள். அந்த போதனையின் பிரகாரம் நம்ம என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். அறிவிலே போக்குவரவு அற இன்பம் நீக்கமர வசனமாய் போதிப்பது என்னது அப்படின்னா எவரையனே.
அமைதியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் போதனையும் என்னபடியாக செய்தாக வேண்டும். யார் ஒருவன் சமயத்தை அனுஷ்டித்து அறிவு சுரூபமாகவும் ஆனந்த சுரூபமாகவும் இருந்து கொண்டு உலகுக்கு உதவி புரிகின்றானோ அவன்தான் உயர்ந்த நிலையில் இருப்பவன். சொல்றது உங்களுக்கு புரியுறது கஷ்டமா இருக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பால் இருக்கு, பால் நல்ல காய்ச்சன பிறகு உரம் ஊத்துறோம். உரம் ஊத்தின பிறகு அதை அசையாம வச்சிருக்கணுமா இல்லை அசைச்சுக்கிட்டே இருக்கணுமா? அசையாம இருந்தாலும் அது என்னவா மாறும்? தயிரா மாறும். இந்த தயிரை கடைந்தால் என்ன வரும்? வெண்ணையை மறுபடியும் ஊருக்கடா என்ன வரும்? ஆனா பாலா இருக்கும் பொழுது அதுக்குள்ள நெய் இருக்கு இல்லை அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுதா? ஆனா அதுக்குள்ள நெய் இருக்குங்கிறது நீங்க நம்புறீங்களா? இந்த பால் இருக்கு, ஒரு டம்ளர்ல பால் இருக்கு காட்டலாம், இதுக்குள்ள பால், இதுக்குள்ள நெய் இருக்கு அப்படின்னா நீங்க நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்க. ஆனா இருக்குங்கிறத நம்புறீங்க, அதனால கண்ணால என்ன பண்ண முடியல, உங்களை பார்க்க முடியாது, ஆனா இருக்கு. அதுபோல இந்த இடத்துல சொல்றாரு, ஆழ்ந்த அமைதியில் இருக்கும் பொழுது இன்பம் எனக்கு கிடைக்கின்றது நீங்க சொல்றீங்க, ஆனா எனக்கு அதை எப்படி அனுபவத்துக்கு வரலையே, தெரியலையே. நீங்க ஏதாவது சொன்னாத்தானே எனக்கு தெரியுது. இன்னொரு உதாரணம் சொல்றேன். சர்க்கரை அப்படின்னு சொன்னா இனிப்பு வருமா? சர்க்கரை அப்படின்னு சொன்னா இனிப்பு நாக்கில் வந்துருச்சா? அது சாப்பிட்டா வரும். அப்படி பேரின்பம், பேரானந்தம், நெருங்கற்ப சமாதி, பேர் அமைதி அப்படின்னு சொன்னா வந்துருமா? இந்த உணர்வுமே, இந்த உணர்வதற்கு என்ன கிடையாது அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு வந்துடாது. அனுஷ்டானம் தேவை. என்ன தேவை? ஒருத்தர் காலேஜ் படிச்சு முடிக்கிறாரு, உடனே காலேஜ் படிச்சு முடிச்சுருவாங்க. 6ஆம் வகுப்புல இருந்து 7, 8, 9, 10, 11, 12, அப்புறம் கல்லூரி 3 வருஷம், அதுக்கப்புறம் PhD, அது எத்தனை வருஷம் ஆகுது? இந்த காலகட்டம், அந்த டைம் லிமிட் கொடுக்கணும் இல்லையா? இந்த டைம், அந்த மேனேஜ்மெண்ட் டைம் கொடுத்தா தான் அந்த எப்படி மரத்தில் பழம் பழுப்பதற்கு நம்ம டைம் கொடுக்குறோமோ, நம் அந்த நிலையை அடைவதற்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். டயத்தை நம்ம கொடுத்தாகணும். அந்த டயத்தை தான் என்ன சொல்றாங்க இந்த இடத்துல, அறிவிலே போக்குவரவு அற. நம்முடைய அறிவுக்கு நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுது, அமைதியின் மூலம் ஆனந்தம் கிடைக்கின்றதுன்னு சொல்றோம், ஏத்துக்கிறீங்க. நான் நடைமுறைக்கு வரணுமே. இப்ப நான் சொல்றதெல்லாம் தியரி, நான் பிராக்டிகலுக்கு வரணுமே. இந்த பிராக்டிக்கல் லைஃப் தான் என்னது அப்படின்னா சொல்றாரு இந்த இடத்துல, நீக்கவர வசனமாய் போதிப்பது எவர் ஐயரே. அந்த மாதிரி யார் சொல்லக்கூடிய ஆள் யார் இருக்கா? போதனை பண்றதுக்கு யார் ஆள் இருக்கா அப்படின்னா அவதார புருஷர்கள். ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் போன்றே அவதாரம் செய்து நமக்கெல்லாம் அறிவை புகட்டி ஆனந்தத்தை அளித்து அமைதியையும் எப்படி இருக்கணுங்கிறது சொல்லிக் கொடுத்து இப்படிதான் நீ வாழ வேண்டும். வேதங்கள் இருந்தாலும் அந்த வேதங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு நம்முடைய அனைவருடைய குறிக்கோளும் எது அப்படின்னா இறைவனை அடைவது. அப்படி அனைவருடைய குறிக்கோள் இந்த பிறவியில நம்ம கடைசியில எங்க போயாகணும்? இறைவனிடத்துல போயாகணும். அதை சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா ஆய்வானவர் போன்றவர்கள், பெரியவர்கள் என்ன பண்றாங்க, சொல்லுகின்றார்கள். அதை இறைவனாகவே இருந்து சொல்லக்கூடிய ஒரு இறை தத்துவம் தான் யாருன்னா தட்சிணாமூர்த்தி. இந்த மூர்த்தி தட்சிணாமூர்த்திக்கு அப்புறம் நம்முடைய அறிவுக்கு விஷயத்தை சொல்லக்கூடியவர்கள் யார் என்றால் போதிப்பது யார் அப்படின்னு கேட்கிறார் இந்த இடத்துல. நீக்கவர வசனமாய் போதிப்பது எவர் ஐயனே. நிறைய அமைப்புகள்லாம் வந்தாச்சு. குண்டலினி சொல்லிக் கொடுக்குறேன், மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் பழக்கப்படுத்தினாலும் நம்ம வீட்டுக்கு போய் அதை பண்ணணுமே. அப்படி பண்ணுவதற்கு மற்ற விஷயங்கள்லாம் என்னென்னலாம் இருக்குங்கிறது அடுத்த பகுதியில் பாடலில் தாய்மானவர் சொல்லுகின்றார். அதை நாம் என்ன பண்ணுறோம், மத்தியானம் 2 மணிக்கு பார்ப்போம். பாதி பாடல் தான் முடிஞ்சிருக்கு. போக்கு வரவு வர இன்ப நீக்க வர வசனமாய் போதிப்பது எவர் ஐயனே, அது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அதை மத்தியானம் 2 மணிக்கு பார்ப்போம். நம பார்வதி பதையே.